சிறப்பு வாய்ந்த நிகழ்வாக ஒரு சிறு நிறுவனமாக தொடங்கிய அதாயி கல்வி குழுமமானது இன்றைக்கு ஒரு ஆலமரத்தை போல விருட்சமாக உயர்ந்து நிற்கின்ற அதாயி கல்வி குழுமத்தின் சார்பாக நடைபெறுகின்ற சமய நல்லிணக்க மாநாடு நிகழ்விற்கு தலைமையேற்று இந்த மாநாட்டினை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அதாயி கல்வி குழுமத்தினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்கும் போற்றுதலுக்குரிய திரு ஏஎம் முகமது நிசார் பாசில் ஜமாலி எம்ஏ அவர்களே மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டு ஒரு மிகச்சிறந்த பேருரை ஆற்றக்கூடிய தமிழகத்தினுடைய மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் மேனாள் சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவராக எந்த துறையை தொட்டாலும் அதனை அத்துப்படியாக அத்தனை நூல்களை கற்று தேர்ந்து ஒரு பேரறிஞராக இந்த மண்ணிற்கு நமக்கு கிடைத்திருக்கின்ற போற்றுதலுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவராக இன்றைக்கு இந்த விழாவில் உரையாற்றி சென்றிருக்கின்ற மரியாதைக்குரிய ஜோ அருண் அவர்களே இந்த விழாவிற்கு வருவதற்கு எங்களுக்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்து இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கான ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தி தந்திருக்கின்ற எங்கள் குடும்பத்தில் ஒருவராக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய பேரன்பை பெற்றிருக்கின்ற சிறுபான்மை ஆணையத்தினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்கும் போற்றுதலுக்குரிய அண்ணன் இறையன்பு குத்தூஸ் அவர்களே மற்றும் இந்த விழா நிகழ்வில் பங்கெடுத்திருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களே மாணவ செல்வங்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை சொன்னவன் தமிழன். கணியன் பூங்குன்றனார் என்ற கவிஞன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஒரு தத்துவத்தை சொல்லி இன்றைக்கும் அந்த மத நல்லிணக்கத்திற்கு அனைவரும் சகோதர சகோதரிகள் என்ற நிலைக்கு நாம் அத்தனை உணர்வுக்கும் அடிப்படை காரணம் தமிழ் கணியன் பூங்குன்றனாருடைய வழிகள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல, அடித்தட்டில் இருக்கின்ற வெளிமொழியிலை மக்களுடைய அத்தனை மக்களுடைய வாழ்க்கை, கல்வி, பொருளாதார மேம்பாட்டிற்காக எல்லாருக்கும் எல்லாம் என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் திராவிட மாடல் ஆட்சியுடைய தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சிறுபான்மை மக்களை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு அரணாக இன்றைக்கு திகழ்கிறார். குறிப்பாக வள்ளுவன் குறிப்பிட்டு சொன்னதை போல அன்பிலார் எல்லாம் தமக்குடையார் அன்புடையார் என்பும் உரியர் பிறகு என்று சொல்லியிருக்கிறார். அன்பு இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்னோடது என்று சுயநலமாக இருக்கக்கூடியவர். அன்புடையவர் அவர்கள் யார் என்று கேட்டால் தங்களுடைய உடல் பொருள் ஆவியும் அத்தனையும் தானமாக வழங்கக்கூடியவர் தான் அன்புடையவர்களுக்கு. ஆக தமிழ்நாட்டில் இருக்கின்ற நாம் அத்தனை பேரும் அன்புடையவர்களாக சகோதர சகோதரிகளாக வாழக்கூடிய காரணம் என்னவென்றால், இந்த இயற்கை புவி பந்தில் பள்ளிக்கூடங்கள் அதிகம் நிறைந்த மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். அந்த அடிப்படையில் தான் கல்வியால் பெற்ற பகுத்தறிவை கொண்டு எது சரி எது தவறு என்று ஆய்வு செய்து அதன்படி நடக்கக்கூடிய அறநெறிமுறையை நெறிமுறையை பின்பற்றக்கூடிய வாழ்கின்ற மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு திகழ்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக மரங்களில் உயர்ந்த மரம், விலை உயர்ந்த மரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சந்தன மரம். அந்த சந்தன மரத்தை நாகப்பாம்புகளுடைய விஷத்தால் எந்த பாதிப்பும் அந்த மரத்திற்கு ஏற்படுவதில்லை.
அதே போல மதத்தினால் பிரிவினைவாய் ஏற்படுத்தக்கூடியவர்கள் இந்த மத நல்லிணக்கம் என்ற அந்த பேராயுதத்துக்கு முன்னால் அவருடைய வெற்றி காண முடியாது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த மாநாட்டினை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். 2009 என்று நினைக்கிறேன், தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூரில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இடைத்தேர்தலில் போற்றிவிட்டு வாக்குகள்லாம் எண்ணப்பட்டு முத்தமிழங்க தலைவர் கலைஞர் அவர்களை வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினரோடு எல்லோரும் போய் சந்தித்து பேசுகிறார்கள். பேசுகிற பொழுது திருச்செந்தூர் தொகுதியில் காயல்பட்டினம் கிராமத்தில் கிட்டத்தட்ட 10,000 வாக்குகளுக்கு மேலாக முழுமையாமே அத்தனை வாக்குகளும் நமக்கு ஆதரவாக உதயசூரியனுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று தலைவர் கலைஞரிடத்திலே சொல்கிறார்கள். அப்பொழுது கலைஞர் சொல்கிறார், அது காயல் பட்டணம் அல்ல, கலைஞர் பட்டணம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நமது தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த மக்களை நேசித்தார்கள். அண்மையில் நான் இதே போல நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு சென்றேன். பிரச்சாரத்துக்கு செல்கின்ற பொழுது எங்கெல்லாம் அதிகமான மக்கள், இஸ்லாமிய மக்கள், சிறுபான்மை மக்கள், வசிக்கக்கூடிய மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அந்த இடத்துக்கு போகிறப்போ ரொம்ப மனசு நிம்மதியாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மக்கள் என்று உணர்வை பெற்று, குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருக்கலச்சேரி ஊரில் மட்டும் பார்த்தீங்கன்னா 5000 வாக்குகள் இஸ்லாமிய மக்கள். அதே மாவட்டத்தில் நீடூரில் பார்த்தீங்கன்னா 5000க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்கின்ற பகுதி. தேர்தல் முடிந்து வாக்குகள் எண்ணுகின்ற பொழுது முழுமையாக நமது மதசார்பற்ற இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்து மாபெரும் வெற்றியை தேடி தந்தவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் என்பதை நான் நன்றியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் நீங்கள் தந்த வாக்குகள், நீங்கள் எடுத்த முடிவு இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழக முதலமைச்சர் எடுத்த இந்த இந்தியா கூட்டணிக்கு இந்தியா முழுவதும் வலிமை சேர்த்து இந்திய ஜனநாயகத்தை பாதுகாத்திருக்கிறோம். இந்த நாட்டுடைய மதசார்பின்மையை பாதுகாத்திருக்கிறோம். இந்த நாட்டுடைய சமூக நீதியை பாதுகாத்திருக்கிறோம். இந்த நாட்டுடைய விளிம்புநிலை மக்களுடைய உரிமைகளை பாதுகாத்திருக்கிறோம் என்றால் இந்தியா கூட்டணி 100% வெற்றி பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. மத நல்லிணக்கத்தை போற்றி பாதுகாக்கின்ற தமிழ்நாட்டில் தான் அந்த வெற்றியை பெற்றோம். அப்படிப்பட்ட வெற்றியினால் தான் இன்றைக்கு கடந்த கால ஆட்சியில் இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினார்கள். அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன என்று தெரியாமல் அதிமுக ஆதரித்து வாக்களித்தார்கள். எதிர்த்து வாக்களித்து அதோடு மட்டுமல்ல, ஆட்சி பொறுப்பேற்றவுடன் நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலேயே தீர்மானம் நிறைவேற்றி எந்த சூழலையும் தமிழ்நாட்டில் அந்த இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை அனுமதிக்க மாட்டேன் என்று உறுதியோடு நின்றவர் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், திராவிட ஆட்சியினுடைய நாயகன் தலைவர் தளபதி அவர்கள். அப்படிப்பட்ட தொடக்கமாகத்தான் இன்றைக்கு எல்லோரும் நாம் அனைவரும் சகோதரர்கள், நாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படையில், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற அடிப்படையில், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு மத சார்பின்மையை நாம் எல்லா மக்களிடத்திலும் எல்லா இடத்திலும் எடுத்து செல்கிறோம். அந்த அடிப்படையில் அதாயி கல்வி குழுமம் ஒரு சாதாரண கிளையாக தொடங்கி இன்றைக்கு பலாயிரம் மாணவ செல்வங்களுக்கு கல்வி தரக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு நிறுவனத்தை நீங்கள் தொடங்கியிருக்கிறீர்கள். இதிலே பட்டம் பெறுகின்ற விழாவும் நடைபெறுகிறது. பெண்கள் பட்டங்கள் பெறுவது என்பது இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. பெண் கல்வியை இந்த மண்ணில் தந்தவர்கள் பகுத்தறிவு பகரவன் தந்தை பெரியார், பேரறிஞர் பெருந்தகை தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதை செயல்படுத்தி காட்டினார். 30% பெண்களுக்கான கல்வி இடஒதுக்கீடு, 30% வேலை வாய்ப்பினையும் பெற்று தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகராக அல்ல, ஆண்களை விட அதிகமாக கல்வி பெறுகின்ற பெண்கள் கல்வி பெறுகின்ற மாநிலமாக தமிழ்நாடு இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. அப்படிப்பட்ட பெண்கள் சட்டங்கள் ஆள்வதும் பட்டங்கள் செய்வதும் பாரின பெண்கள் நடத்த வந்தோம் என்று சொன்னான் மகாகவி பாரதி. மங்கையால் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டுமென்மா என்று சொன்னார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அந்த சாதனையாளர்கள்தான் நீங்கள் எதிரிலே இருக்கிறீர்கள். இவர்கள் ஆதாய கல்வி குழுமம், கல்வி என்பது மிக மிக முக்கியமானது. நீங்கள் எடுத்திருக்கின்ற எது ஆகச்சிறந்த பணியாக இதை நான் பார்க்கிறேன். குறிப்பாக
பகுத்தறிவு தந்தை பெரியார் என்ன சொன்னார் என்றால், மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று சொன்னார். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் அறிவாலும் ஆற்றலாலும் ஆகாத காரியமில்லை என்று சொன்னார். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் கல்வியால் மட்டுமே சமத்துவத்தை பெற முடியும் என்று சொன்னார். இன்றைய முதலமைச்சர் உயர்கல்வியால் மட்டுமே நாம் உயர்ந்த நிலைக்கு எட்ட முடியும் என்று இன்றைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதே போல பிளாட்டோ மனிதனாக கற்காமல் இருப்பது மனிதனாக பிறக்காமல் இருந்திருக்கலாம் என்று சொல்கிறார். நெல்சன் மண்டேலா பொறுத்தவரைக்கும் எஜுகேஷன் இஸ் தி மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் என்று சொல்கிறார். உலகத்துக்கு மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் கல்வி என்று நெல்சன் மண்டேலா குறிப்பிடுகின்ற வகையில்தான் இன்றைக்கு நமது அதாயி கல்வி குழுமம் இந்த மாணவ செல்வங்களுக்கு மிகச்சிறந்த கல்வியை கொடுத்து இங்கே இருக்கின்ற மாணவிகளுக்கும் கல்வியை தந்து அவர்களை பட்டதாரிகளாக உயர்ந்த நிலைக்கு எடுக்கின்ற அந்த பணிகளையும் மேற்கொள்ளியிருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு இயற்கை குறிப்பாக சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்தால் இன்றைக்கு மிகப்பெரிய பாதிப்புகளையும் நாம் சந்திக்க தொடங்கியிருக்கிறோம். ஒரு பக்கம் இந்த மதவாதிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னாலும் இன்றைக்கு இயற்கையை பாதுகாக்கக்கூடிய அந்த பணிகளும் நமக்கு இருக்கிறது என்பதை தெரிவித்து எதிர்காலத்தில் இயற்கையும் பாதுகாப்போம், அனைவரையும் பாதுகாத்து மத நல்லிணக்கத்தை போற்றி பாதுகாப்போம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.